செய்திகளை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை அருள் ஆறுமுகம் மீது உள்நோக்கத்துடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுத்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். செய்யார் அருகே அமைந்துள்ள மேல்மா சிப்காட்டின் 3வது திட்ட விரிவாக்க பணிக்காக 11 ஊராட்சிகளை 3174 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த போவதாக தமிழக அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல்மா சிப்காட்டு எதிர்ப்பு விவசாயிகள் இயக்கம் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய நிலையில் அவர்கள் மீது பதிவான 11 வழக்குகளின் அடிப்படையில் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருள்முருகன் உட்பட 22 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களில் அருள்முருகன், பச்சையப்பன், தேவன், சோழன், திருமால், மாசிலாமணி, பாக்யராஜ் ஆகிய 7 பேரை குண்டர் சட்டத்தில் அடைப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் கடந்த 15ஆம் தேதி உத்தரவிட்டார். 6 பேர் மீதான குண்டர் சட்ட நடவடிக்கையை திரும்ப பெற்ற அரசு அருள் மீதான குண்டர் சட்டத்தை மட்டும் ரத்து செய்யவில்லை. இந்த நிலையில் தனது கணவர் அருள் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவரது மனைவி பூவிலி கீர்த்தனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ். சுந்தர் மோகன் அமர்வு எந்த ஒரு தீவிர குற்றத்திலும் அருள்முருகம் ஈடுபட்டுள்ளார் என்பதற்கான முகாந்திரம் இல்லாத நிலையில் மக்களை தூண்டினார் என்றும் இளம் வழங்க முன் வருவர்களை தடுத்தார் என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளனர். 100 நாட்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடந்துள்ள நிலையில் உள்நோக்கத்தோடு தமிழக அரசால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தாங்கள் கருதுவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். எனவே மேல்மா சிப்காட்டிற்கு விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் திட்டம் தொடர்பான விவரங்கள், அதற்கான கருத்து கணிப்பு கூட்டம் மற்றும் விசாரணை ஆவணங்கள் ஆகியவற்றை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணை ஜனவரி 4ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.